பாடி அவரை மேம்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாம் இந்த வழியாக நமக்கு உதவி செய்தால் வருகிற நாட்களிலும் அந்தமாக தொடர்ந்து கத்தரைய நாம் கத்தரை மேம்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக தொடர்ந்து நாம் குறிப்பிடும் வார்த்தையை வாழ்ந்து இந்த வசதி மொழி நாம் கிடைக்க கத்தரை நமக்கு உதவி செய்வாங்க. இப்போது கத்தரைய வார்த்தையை தெளிவாக கொடுத்தார். அதுக்கு முன்னாடி செய்தி ஆசிரியருக்காக ராஜேஷ் அவர்கள் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசம் இருக்கிற எங்கள் திருவகிந்த நம்பின் பரலோக பிதாவே, உங்கள் நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறமானவரே. பிதாண்டவரே, வேலையில் போனாங்கிறப்ப உங்கள் சமூகத்தில் வந்து உங்களுக்கு ஜெபிக்கும்படி தாப்பி நீர் கொடுத்து அந்த மேலான திருவிழாவை நன்றியானவரே. பதினாண்டவரே, அந்த வல்லதை கலந்து இதே வருடத்தினாண்டப்பா இதாண்டவரே உங்களுக்கு வேண்டுதல் செய்யும்படி இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கும்படி தாப்பி நீர் கொடுத்து அந்த மேலான திருவிழாவை நன்றியானவரே. முதல் முடிவு வரைக்கும் உங்களுடைய நாமம் மயங்குவதற்காக நன்றியானவரே. மேலானவரே, எல்லா கூட்டத்திலும் எல்லா காரியங்களுக்கும் உங்களுடைய நாம நன்மைப்படுத்தும்படி தேவையை ஏற்படுத்தும் அந்த நிலாமிக்கிறதுக்காக நன்றியானவரே. மேலானவரே, புதிய வருடத்திலானப்போ உங்களுடைய வாழை ஜீவிக்க தேவையை இன்னும் அமைக்கிற வாழ்க்கை அதிகமாக கலப்பட தேவையை எல்லாமே வாழ்க்கை கிடைக்காது செய்கிறது. இப்போது கூட அந்த வார்த்தை சொல்கிறது பிள்ளையை மறைத்து நம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோடு பேசும்படி தாக்குமே நீதாமைக்கிறோம் சொல்லுகிற வார்த்தையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதுக்கேற்றவாறு நான் கீழ்படிய இதானவரே அந்த வார்த்தை நிமித்தமாக நாங்கள் மனதில் வைத்து அதுக்கேற்றவாறு அந்த வாழ்க்கை வைத்து கூட இன்னும் அதிகமாக கலப்பட தேவை நீதாமைக்கிறோம் செய்திகளுக்கு பிள்ளையை ஆசிரியர்கள் அவரை மறந்து நீதாமே பேசும்படி எதுக்கும் எல்லா நாளும் நீரை பொறுப்பேற்றவர்களுக்கு தான் பெரிய காலம் செய்கிறது. பேசும் கேட்கும் ஜீவனில் நல்லதாக திருவிழாவே நமக்கு இடத்துல ஒரு முடியாத திருவிழை கட்டணம் கொடுத்தா அந்த நன்மையிலும் இந்த புதிய இடத்தினுடைய செய்தியாக 17ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் 15ஆம் வசனம் வரைக்கும் 14ஆம் வசனத்தில் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம். அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்பயே அவன் எழுந்து சாய்பார்த்து போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பற்றி கொண்டிருந்தார். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றார். கொண்டு வர அவன் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே கொண்டு வா என்றார். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் பழையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் வரை அடையும் இல்லை என்று உன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை குறித்து சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு கொடுக்கிறேன் என்றார். அப்போது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுகிறேன். ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை நீ எண்ணத்தில் கொண்டு வா. உனக்கும் குமாரனுக்கும் பண்ணுவாய்.
அல்லவா? கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாளும் வானையின் செலவழிந்து போவதில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்கிறார் என்றார். அவர் போய் எலியாவின் சொல்படி செய்தார். அவனும் இவனும் அவன் வீட்டாரும் அநேகரால் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே வானையிலே செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இவைகள் நடந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதிதான். ஆனாலும் கர்த்தர் நம்மளோட இந்த வார்த்தை மூலமாக பேசுவதாக. இங்கே நாம் எலியா குறித்து நாம் பார்க்கிறோம். எலியா இந்த எலியாவுக்கு தான் முதல்ல அவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. திஸ்பீன் ஆகிய எலியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனிதர் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அவர் இஸ்ரேல், அதாவது இஸ்ரேல் 10 கோத்திரங்கள் இருக்கிறது இல்லையா, அந்த 10 கோத்திரங்களில் குறிப்பிட்டதான அந்த பகுதியிலே அவர் வாழக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஆகாப் ராஜாவும் இஸ்ரேல் யூதா கோத்திரத்தை சார்ந்த ராஜா அல்ல. ஆகாப் அவர் இஸ்ரேல் கோத்திரத்தை சார்ந்த 10 கோத்திரங்களை சார்ந்த ஒரு ராஜா. அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையிலே நாம் இங்கே பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. எழுந்து சீதோன் குறித்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியது. இந்த சீதோன், சாரிபாத் இதெல்லாம் இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய ஊர் இல்லை. இது சீதோன் என்று சொல்லக்கூடியதான இஸ்ரேல் மக்கள் அல்லாத இருக்கக்கூடியதான ஒரு இடம். அந்த இடத்துல அவங்க சொல்றாரு, நீ போயிட்டு அங்க தங்கிடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீதோன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஊர் எங்க இருக்குன்னா, அந்த ஏசபேல் இருக்கிறாங்க இல்லையா, ஆகாபுடைய மனைவி, அந்த ஏசபேலுடைய ஊர் தான் இந்த சீதோன். அப்போ எந்த இடத்துல யாரு எலியாவை தேடி கொண்டிருக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் எலியா போய் தங்கி இருக்கிறார். அதான் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். எந்த சீதோன் ஊரை சார்ந்த அந்த ஏற்பாடாளின் குமாரத்தி இங்க 16 அதிகாரம் 31 படிச்சு பார்த்தீங்க தெரியும். அப்போ 1 ராஜாக்கள் 16:31 அந்த சீதோனியின் ராஜாவாகி ஏற்பாடாளின் குமாரத்தி தான் ஏசபேல். அந்த இடத்துல தான் நம்ம ஆண்டவர் எலியாவை கொண்டு போய் வைக்கிறார். அப்போ எல்லா இடத்துலையும் எலியாவை சுற்றி தேடி பார்க்குறாங்க. எல்லா இடத்துலையும் சுற்றி அங்கே ஆகாப் ராஜா ஆட்களை அனுப்பி எல்லா ராஜ்யத்திலும் தேடி பார்க்கிறதா உபதியா சொல்றாரு. அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில ஆண்டவர் எங்கேயே வைத்து அங்கே பாதுகாக்கிறார் என்று சொல்லும் பொழுது யாரு அவரை ஏசபேல் சொல்லக்கூடிய அந்த பெண் அங்கே அவரை கொலை செய்யக்கூடியாக தேடக்கூடிய அந்த இடத்துல தான் ஆண்டவர் பண்றாரு, எலியா வச்சு பாதுகாப்பு. அது என்னுடைய ஆச்சரியமான ஒரு காரியம். அது நம்முடைய வாழ்க்கையும் எங்கிருந்து நமக்கு ஆபத்து வருகிறதோ அல்லது எங்கிருந்து நமக்கு தொல்லைகள் வருகிறதோ, எங்கிருந்து நமக்கு வேதனைகள் வருகிறதோ, எங்கிருந்து வருகிறது நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையை அங்கே வைத்திருக்கிறார் என்பதுதான் இவருடைய ஆச்சரியமான ஒரு வழியாக. நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவபூர்வமாக அறிந்த ஒரு மக்களாக இருக்கும். அது கடந்த நாட்கள் அப்படியாக இருந்தது. 20 நாட்களிலும் அதோடமான ஒரு நன்மையிலும் தேவன் என்ன செய்ய போகிறார் நம்முடைய வாழ்க்கையில. எங்கிருந்து ஆபத்துகள், எங்கிருந்து தொல்லைகள், எங்கிருந்து அங்கே நமக்கு நெருக்கங்கள், போராட்டம் வருகிறதோ அங்கிருந்து தான் நாம் என்ன செய்ய போகிறார், நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதுதான் வேதத்தினுடைய சரித்திரபூர்வமான உண்மையாக இருக்கு. இதுதான் நாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கு. எங்கிருந்து, எந்த இடத்திலிருந்து தானியேலை சிங்கக்கவியிலே போடும்படியாக உத்தரவு வந்ததோ அதே ராஜா தான் என்ன செய்கிறார், அவரை சிங்கக்கவிக்கு போகும்படியாக சிங்கக்கவியிலே இருந்து அவரை கூப்பிடக்கூடிய ஒரு விடுதலாக இப்படிப்பட்டதான ஒரு நிலைமைதான் இவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக. அது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம்
உலகத்தில் அநேகமான போராட்டங்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எளியாவுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரியதான ஒரு பாடமாகும். எளியாவுடைய அந்த வாழ்க்கை ஒரு நம்மை போல பாடுள்ள மனிதன் என்று யாக்கோபு சொல்லுது. இப்போ நம்மை போல பாடுள்ள மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பஞ்சத்திலே அடிபட்டு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டதான பஞ்சத்திலே அவர் இருந்தாலும் இவருடைய ஒரு போஷிப்பு, இவருடைய ஒரு பாதுகாப்பு அவருக்கு இருந்தது என்பதை நாம் இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கும்போது அந்த சாரிபாத் எங்கே இருக்கிறது? அது சீதோ இஸ்ரேல் நாட்டை சார்ந்த ஒரு இடம் அல்ல. அது கடற்கரை ஓரம் இருக்கக்கூடியதான அந்த தீவு சீதோ பட்டணங்களே ஆண்டு போறார். சுவிசேஷங்களை வாசிக்கிறோம் இல்லையா? தீவு சீதோ பட்டணங்களே ஆண்டு போறான்னு சொல்லி பார்க்கறோம் இல்லையா? அது வந்து அங்கே இஸ்ரேல் கோத்திரத்தை சார்ந்த ஒரு நாடு இல்லை. அது பிரஜாதியார் வாழக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. அந்த இடத்துல தான் என்ன பண்றாரு? இங்கே அந்த இடத்துல தான் என்ன பண்றாரு? அங்கே எலியாவை வைத்து போஷிக்கிறார். அங்கே நாம் பார்க்கும் பொழுது எலியா என்ன செய்கிறார்? கர்த்தருடைய வார்த்தையின்படியே அங்கே போகிறார் என்று அங்கே பார்த்து, அதுக்கு முன்னாடி நம்ம வாசித்து சொன்னா அவர் எங்க தங்கி இருக்கிறாரு? என்ற ஆற்றண்டையிலே அவர் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவங்க சில இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது எலியாவோடு சம்பந்தப்பட்ட இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோம்? கர்த்தருடைய வார்த்தையின்படியே, கர்த்தருடைய வார்த்தை என்று நம்ம இங்கே வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய அந்த வார்த்தைகளை அவர் என்ன செய்கிறார்? கேரித் என்ற ஆற்றண்டையிலே அவர் தங்கியிருக்கிறார் என்று கேரித் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் அது கட் பண்றது, அது பிரிக்கிறது, அதை வெட்டு அல்லது கட் பண்ணு அப்படின்ற அர்த்தத்துல சொல்லப்பட்டது. அப்போ எலியா என்ன செய்கிறார்? அங்கே அவருடைய வாழ்க்கை ஆண்டு என்ன செய்கிறார்? அங்கே ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் நடத்துகிறார். கொண்டு போகிறார். இங்கே பிரித்து வெளியே கொண்டு போகக்கூடிய நிலைமை நமக்கு. அப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது சாரிபாத் என்று சொல்லப்படும் இல்லையா? பேரும் சாரிபாத் அப்படின்னு சொன்னா சுத்திகரித்தல் அல்லது புடமிடுதல் என்று அர்த்தமாக இருக்கு. அப்போ ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன் அங்கே புடமிடப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போகக்கூடிய நிலைமையில அதுதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையாக இருக்கிறது. இப்போ அந்த கேரித் ஆற்றண்டையிலே அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொண்டு வருகிறார். நம்மை பிரித்து உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை புடமிடக்கூடியவராகவும் அவர் இருக்கிறார். அதுதான் தேவனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையும் தேவனுடைய தரிசன ஆவியை பெற்றிருக்கூடிய நாம் தேவனுடைய கிறிஸ்துவனுடைய நற்செய்தி, கிறிஸ்துவனுடைய வருகையை அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தரிசனத்தை அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான அனுபவங்கள் நமக்கு தேவன் கொண்டு வருகிறார் என்று நாம் இங்கே யோர்தான் அது அருகாமையில் கூட கேரித் ஆற்றண்டையினுடைய அனுபவம் அது பிரித்து நம்மை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. மற்ற ஜனங்களை விட்டு, மற்ற மக்களை விட்டு, மற்ற உலகத்திலே அல்லது விசுவாச நிலைமையிலே அங்கே வசனத்துக்காக அங்கே போராடக்கூடிய ஒரு நிலைமையிலே என்ன செய்கிறார்கள்? நம்மை பிரித்து வருகிறார்கள். அடுத்ததாக பிரித்து எடுக்கிறது மாத்திரமல்ல, நம்மை புடமிடக்கூடிய ஒரு நிலைமையும் இவருடைய சுத்தமாக இருக்கு. ஆகவே இந்த ஒரு நாட்களிலே நாம் எலியாவுடைய வாழ்க்கையை நாம் அங்கே உற்று நோக்கி கவனிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையை நடந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான அனுபவம்
நம்முடைய வாழ்க்கையை தேவன் கொண்டு வருகிறார். அங்கே அவர் சாரிபாத் என்ற ஊருக்கு அவர் போகிறார் என்றார். புடமிடப்பட்ட ஒரு வாழ்க்கை அங்கே அது அவர் அன்னைக்கும் சாரிபாத்திற்கும் அது எவ்வளவு தூரம் நமக்கு தெரியல. அது அதிக தூரமா நம்ம நினைக்க தோன்றுகிறது. என்று சொன்னால் அது கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடியதான ஒரு வடக்கே இருக்கக்கூடியதான ஒரு ஊர். இஸ்ரேல் நாட்டில் இஸ்ரேல் தேசத்துல நீங்க அந்த மேப் படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த தீரு சீதோன் அது வடக்கே கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடியதான ஒரு ஊராக இருக்கிறது. அப்போ இவர் இருக்கக்கூடிய இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் வெகு தூரமாகும். அந்த ஒரு மகள் நிலைமையில அவர் போகக்கூடிய அந்த பயணம், அவர் போகக்கூடிய அந்த இடத்துக்கு அவர் போகக்கூடியதான ஒரு நிலைமையை நாம் பார்க்கும் பொழுது ஒரு தூரமான இடமாக இருக்கிறது. அந்த இடத்துக்கு ஆண்டவர் அவரை கொண்டு போகிறார் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு புடமிடப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியாத விதமான நெருக்கல் நம்முடைய வாழ்க்கையில வந்தார். ஆண்டுக்காக புடமிடப்பட்ட ஒரு வாழ்க்கை அது தேவனுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கும். நாம் ஆண்டுக்கு நாம் புடமிடப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவருடைய வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது நம்மை பருவத்திலே ஒரு விளைவுறுந்த ஒரு கலப்படமற்ற ஒரு ஒன்றாக இங்கே நம்மை பருவத்திலே கொண்டு போகக்கூடியவராக இருக்கிறார். ஆகவேதான் இங்கே நாம் பார்க்கும் பொழுது இளையவருடைய வாழ்க்கையில 2 அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். கீரியினுடைய அனுபவம், அடுத்ததாக சாரிபாத்தூருடைய அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போ சாரிபாத்தூருக்கு அவர் போறாரு. போயிட்டு அவர் என்ன சொல்றாரு, வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலிலே அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு ஒதுக்கி கொண்டிருந்தார். இங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு நான் சொல்றாரு. ஆனா அந்த விதவை யாருன்னு தெரியாது. அந்த விதவை எப்படி கட்டளைப்பாங்கன்னு தெரியாது. அவருடைய நிலைமையை நமக்கு பார்க்கும் பொழுது ஆனாலும் அவனுடைய சிந்தத்துக்கு தன்னை கொடுத்து அங்கே போகும் பொழுது அந்த ஒலிமுக வாசல் அப்படின்னு சொன்னா அந்த பட்டணத்தினுடைய நுழைவு வாசல் தான் ஒலிமுக வாசல். அந்த பட்டணத்தினுடைய நுழைவு வாசல் தான் ஒலிமுக வாசல்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு அவர் போறாரு. அதாவது பட்டணத்துக்கு வாசலுக்கு நுழைஞ்சிட்டாரு. அப்போ நுழைஞ்ச உடனேயே ஒரு அருமையான சோதனையை பார்க்கிறாரு. அப்போ அந்த அவர்கள் உதவி என்பதை அவர் கண்டுகொண்டார். அங்கே அவரை பார்த்து அருமையான இந்த சோதனையை பார்த்து என்ன சொல்றாரு, தண்ணீர் எடுத்து கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. இப்படி தண்ணீர் அவர் கொண்டு வர போகும் பொழுது என்ன சொல்றாரு, கொஞ்சம் அடையும் கையில கொண்டு வா, அப்பமும் கையில கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. இப்படிதான் ஒரு நிலைமையில அருமையான எலியா ஒரு இவருடைய மனிதனாக இருந்தாலும் ஆண்டவர் அவரை பாதுகாப்பதற்கும் அவரை போஷிப்பதற்கும் அங்கே அவரை உடவிடப்பட்ட ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறார். உடவிடப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு வழியாக அவர் நடத்தி கொண்டு போகிறார். அந்த தேசத்திலே அந்த மழை அல்லது பஞ்சம் முடிகிற வரைக்கும் ஆண்டவருடைய அந்த போஷிப்பு எலியாவுக்கும் அங்கே இருந்தது என்று நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த புதிய வருடத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த வருடத்திலே அவருடைய அந்த போஷிப்பு அது நமக்கு நிச்சயமாக அவர் நடத்தியவராக அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய போஷிப்பும் நமக்கு இந்த வருடத்திலே தேவன் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அப்போ எப்படியாக அவர் தரக்கூடியவராக இருக்கிறார், தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் வாசலிருந்து போவதில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவது. நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நாம் முடிக்கிற வரைக்கும், நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை முடிக்கிற வரைக்கும் அல்லது இந்த வருடத்தை முடிக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவு அங்கே இல்லை என்பதை நம்முடைய அது அங்கே இருக்கிறது குறைவாக இருக்கிறது, ஆனால் அது குறைந்து போவதில்லை என்று நம்ம நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் குறைவாக இருக்கிறது, அது கொஞ்சமாக இருக்கிறது, அதிலே நிறைவு அங்கே இல்லை. ஆனாலும் அந்த குறைவை
அந்த குறைவை நிறைவாக்கக்கூடிய தேவன் நம்முடைய எலியாவின் தேவனாக அவர் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே எலியாவுடைய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம எலியாதான் சொல்றாரு இங்கே சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நான் பார்க்கும் பொழுது எலியா சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக அங்கே இருக்கிறது நமக்கு அவர் தேவனுடைய மனிதராக இருக்கிறபடினாலே அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக அதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில எலியாவுடைய அந்த சொற்படி அவர்கள் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கையிலே இனி இந்த வருடத்தில் மாத்திரமல்ல இனி ஒரு நாட்களிலும் அவனுடைய அந்த நமக்கு இருக்கக்கூடிய அந்த குறைவான காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்று நாம் இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த நாள் மட்டும் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் செலவிழ்ந்து போவதுமில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை. அப்படிப்பட்டதான் நிலைமைதான் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவான அதிகமாக நமக்கு இருக்கிறது என்று நம்ம எதுவும் இல்லை. நம்மிடத்துல அதிகமாக இருக்கிறது என்று எதுவும் இல்லை. எல்லாம் குறைவாக இருக்கிறது. கொஞ்சம் மாவு இருக்கிறது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் மாவு இருக்குது, அவ்வளவுதான். நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் முடிக்கிற வரைக்கும், நம்முடைய விசுவாச ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் அந்த கொஞ்சமாவும் அந்த கொஞ்சம் எண்ணெயும் அது குறைந்து போவதில்லை என்பதுதான் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியதான வாக்குத்தத்தமாக இருக்கு. நமக்கு கொடுக்கக்கூடியதான அந்த விலையேற்பட்ட அந்த மாறாத வாக்குத்தத்தமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். எண்ணெய் இந்த பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கும் பொழுது என்னாகும் 28வது அதிகாரம் இந்த இளையவீராகமும் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இங்கே நாம் பார்க்கும் பொழுது அது பலியோடு சம்பந்தப்பட்டு இருந்தாலும் அதை நாம் ஒரு உணவாக எடுப்போம் என்று சொன்னால் என்னாகும் 28:5 வாசிக்கலாம். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது பூஜன பலி ஒரு பலியாக இருக்கிறது. அப்போ அது எப்படி இருக்கிறது? அந்த மாவு எண்ணெயிலே பிசையப்பட்ட ஒரு மாவாக இருக்கிறது. இந்த நிலைமையிலே நம்முடைய எலியாவுடைய வாழ்க்கையிலும் அவருடைய அந்த விதனுடைய வாழ்க்கையிலும் என்ன குறைந்து போகவில்லை, எண்ணெய் குறைந்து போகவில்லை, அந்த மாவு குறைந்து போகவில்லை என்று சொன்னால் அவர்கள் முதலாவது கர்த்தருக்கு அதை ஒரு அடையை கொடுத்து விட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைக்கு, கர்த்தருடைய மனிதனுக்கு அதை கொடுத்து விட்டார்கள். அப்படியாக அவர்களுக்கு அந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் அவர்களுக்கு தேவன் அவர்களுக்கு குறைவிடாமல் அவர்களை பாதுகாத்தாக இருக்கிறார். அது நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே இப்படித்தான ஒரு நிலைமையிலே நாம் உலகத்திலே குறைவான காரியங்கள் தான் இருக்கிறது. அந்த குறைவான காரியங்களை ஆண்டவர் அதிகமாக நமக்கு ஆசீர்வதித்தார். நமக்கு கொஞ்சம் ஒரு மாவுதான் இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. ஆனாலும் என்னுடைய அந்த ஆசீர்வாதம் அது நம்முடைய விசுவாச வாழ்க்கையை முடிக்கிற வரைக்கும் அது பரிபூர்ணமாக அதை தேவன் நமக்கு தரக்கூடிய தேவனாக. அந்த மாவு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த எண்ணெயை சொல்லும்போது அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நான் இப்படி நான் எடுத்துக்கிறேன். அதை நீங்க வசனத்தின் அடிப்படையில் தான். இப்போ அது ஜீவ அப்பமாக இருக்கு. ஜீவ அப்பம் நம்முடைய வாழ்க்கையில அது தேவன் நமக்கு தருகிறார். அதோடு கூட ஒரு சுத்த
ஆவியானவர் என்னை பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறேன். இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அந்த தேவனோடு கூட அந்த தேவனுடைய வசனத்தை நமக்கு தேவன் தருகிறார் என்று அர்த்தம். இந்த உலக விசுவாச வாழ்க்கையிலே நாம் போவதற்கு, இந்த விசுவாச வாழ்க்கையிலே நாம் பலனை பெற்றுக் கொள்வதற்கு, இந்த விசுவாச வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து முன்னேறி பலனை பெற்றுக்கொண்டு அந்த விசுவாச வாழ்க்கை முடிக்கிற வரைக்கும் தேவன் நமக்கு என்ன தருகிறார்? இந்த வேதவசனமாகிய ஜீவ அப்பத்தையும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட கலந்து தேவன் நமக்கு தருகிறார் என்று அது ஒருபோதும் அது அந்த விசுவாச வாழ்க்கையை முடிக்கிற வரைக்கும் அது ஒருபோதும் குறைந்து போவதில்லை. அது நம்முடைய விசுவாச வாழ்க்கையில எது குறைந்து போவதில்லை. அவரை தேடக்கூடிய அவருடைய நமக்குள் வாஞ்சியா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது குறைந்து போவதில்லை. இந்த வேதவசனத்தினுடைய அந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூடிய அந்த வழிநடத்துதல் குறைந்து போவதில்லை என்பதுதான் நம்முடைய இங்கே நாம் சிந்திக்கூடிய சிந்தனையாக இருக்கிறது. ஆண்டவரை உண்மையாக தேடக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை உண்மையாக இங்கே பற்றிக் கொள்ளக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வேதவசனத்தினுடைய அந்த வழிநடத்துதலும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த இசைவோடு கூட அந்த வழிநடத்துதலும் குறைந்து போவதில்லை என்பது நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில்தான் நாம் தேவன் நம்மை போஷிக்கக்கூடிய தேவனாக நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே சரீர பிரதானமான ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு குறைவுபடாமல் பாதுகாக்கிற தேவனாக இருந்தாலும் அவருக்குரிய நிலைமையிலே நம்முடைய தேவைகளை தேவன் நம்முடைய இருதயம் அவருடைய வசனத்தை நாடக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய வசனத்தை அது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஏவுகளோடு கூட நாம் படிக்கும் பொழுது அது நமக்கு குறைந்து போவதில்லை என்பதுதான் நமக்கு சொல்லப்படும். ஒவ்வொரு நாள் தேவனுடைய பிள்ளைகள் அவரை ஏற்றுக்கொண்ட அவரை ஏற்றுக்கொண்டவர்களும் ஏற்கனவே நாம் அவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எது குறைந்து போவதில்லை. நம்முடைய விசுவாச வாழ்க்கை முடிக்கிற வரைக்கும் எண்ணெய் குறைந்து போவதில்லை. கலச கலையத்திலே குறைந்து போவதில்லை. தேவனும் நமக்கு கொஞ்ச காரியத்தை கொஞ்சம் விசுவாசத்தோடு நாம் படிக்கும் பொழுது நமக்கு நேரம் எல்லாம் இருக்கலாம், நமக்கு வழக்கமான நெருக்கங்கள் இருக்கலாம், நமக்கு வழக்கமான போராட்டங்கள் இருக்கலாம், வழக்கமான வியாதிகள் இருக்கலாம், வழக்கமான சூழ்நிலை இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் தேவனுடைய வசனத்தை நாம் வாழ்க்கையோடு கூட நாம் கேட்டுக்கொள்வது, நாம் பலனை பெற்றுக் கொள்வதற்கு நாம் அதை கேட்கும்போது அதை படிக்கும் பொழுது தேவன் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த சிந்தையோடு கூட அந்த யோகத்தோடு கூட அது எப்படி அந்த போஜன பலி, அது எப்படி எண்ணெயிலே பிசைந்த ஒரு கார்படி எண்ணெயிலே பிசைந்த ஒரு காவை போல அங்கே போஜன பலி இருக்கிறதோ, தேவன் நமக்கு அவருடைய வேதவசனத்தை நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய யோகத்தோடு கூட தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில நாம் தேவனுடைய வார்த்தையை படிக்கிறவர்களாக சிந்திக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அங்கே 15 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் வீட்டார் அநேகரால் சாப்பிட்டார்கள். அநேகரால் சாப்பிட்டார். எலியாவும் அந்த விதவையும் அவருடைய மகனும் அவருடைய வீட்டார் சொல்றோம். எத்தனை பேர் இருந்தாலும் தெரியல. இந்த வீட்டார் சொல்லப்படும் 3 பேர் தான் 3 பேர் சொல்லியிருக்கோம். நான் வீட்டார் சொல்றோம். அப்ப அந்த வீட்டில இருக்கக்கூடிய அவரை சார்ந்தவர்கள் அப்படியாக நாம் இவனை சார்ந்து கொண்டு இவனை பற்றிக் கொண்டு நாம் இருக்கும் பொழுது நமக்கும் மாத்திரமல்ல நம்மை சார்ந்த அவர்களுக்கும் தேவன் என்ன செய்கிறார்? அந்த மா குறைந்து போகாமல் எண்ணெய் குறைந்து போகாமல் தேவன் ஆசீர்வதித்து தரக்கூடிய தேவனாக ஒரு தேவன் தான் நம்முடைய தேவனாக. நம்முடைய தேவன் அந்த குறைவை கிறிஸ்துவுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குவார் என்று நாம் நம்முடைய குறைகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குவார் என்று நம்ம புரியல.
பிலிப்பியர் கடைசி அதிகாரம் 19வது வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். இங்கே நமக்கு குறைவுகள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது, சோர்வுகள் இருக்கிறது. ஆனாலும் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளை எல்லாம் மகிமையிலே நிறைவார். அவருடைய மகிமையிலே நாம் பிரவேசிக்கும் பொழுது ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சி, நிறைவான ஒரு சந்தோஷம், நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு பார்க்கலாம். அதாவது பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்ட எலியாவுடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக இங்கே சொல்லப்பட்டது. எலியாவுடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக இங்கே நாம் பார்க்கிறோம். உணர்வாக நாம் அவருடைய சுத்தத்தை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தை ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க, நம்முடைய வார்த்தை ஆண்டவர் இங்கே கனப்படுத்தக்கூடியவர்களாக, எலியாவுடைய வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்தி அங்கே கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படியே நாம் கேட்கலாம். ஒன்றாருக்கு 18 அதிகாரம் 1:18-36 வாசிக்கும் பொழுது அங்கே எலியா கொண்டு அந்த வார்த்தையை சொல்றார். அந்த வார்த்தையை நாம் கவனிக்கணும். 1:18-36. இங்கே நம்ம பார்க்கும் பொழுது உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்று அங்கே எலியா சொல்கிறோம். எலியா கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி அங்கே ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறாரு, ஆகாபுக்கு முன்பாக நிற்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த கீரின் காற்றடிக்கு போறாரு. கர்த்தருடைய வார்த்தையின்படியே இருந்து சாய்பாத்தூருக்கு போறாரு. கர்த்தருடைய வார்த்தையின்படியே நீ என்னுடைய ஆகாபுக்கு காண்பின்னு சொல்றாரு. இப்போ ஆகாபுக்கு காண்பிக்கிறாரு. இப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர் அங்கே என்ன செய்கிறார்? காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியாக நாம் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறோம், எப்படியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ எலியாவுடைய வாழ்க்கை இந்த 20 நாட்களிலே நமக்கு ஒரு ஒரு அதை நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர் அங்கே ராஜாவுக்கு முன்பாக தைரியமாக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே கேரின் காற்றடிக்கு போகிறார், தன்னை ஒழித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே தூரமான அந்த சாய்பாத்தூருக்கு போறார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர் இங்கே பலி செலுத்தும்படியாக நின்று கொண்டிருக்கிறார். இவருடைய அந்த வார்த்தையின்படியே அவருடைய வாழ்க்கை இருந்தது. நம்முடைய விசுவாச வாழ்க்கை இப்படியாக நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் போகக்கூடியவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையின்படி வரக்கூடியவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் ஜெபிக்கிறவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் அவருடைய அந்த காரியங்களை முன்னேறி செல்லக்கூடியவர்களாக, அது இல்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கை அது கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல், கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் அது ஒன்றுமில்லை. நாம் ஒன்றுமில்லாதவர்களாக இங்கே மாறி கர்த்தருடைய வார்த்தையாகக்கூடிய அது நம்முடைய இதயத்திலே நாம் அதற்கு செவி கொடுக்காமல்
செயல்படாமல் நாம் போவோம் என்று சொன்னால் நாம் இங்கே ஜீவனற்றவர்களாக நாம் இருக்கும். இங்கே மற்றவர்களுடைய நிலைமை காட்டிலும் இங்கே எலியாவுடைய நிலைமையும் அந்த நிலைமையுடைய வீட்டாளர் நிலைமையை நாம் பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த குறைவான அந்த குறைவான எண்ணம் இருந்தால் இது அவருக்கு போதுமானதாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வசனத்தை நாம் அதன்படி நாம் போகும் பொழுது அதன்படி நாம் செயல்படும் பொழுது அது நமக்கு இந்த ஒரு வாழ்க்கையில அது போதுமானதாக அது இருக்கும் என்று அவர் குறித்து நாம் பார்க்கும்போது அநேக இடங்களுக்கு என்னுடைய வார்த்தையின்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இறைமையா 13 வாசிக்கலாம். 13 2ஆம் வசனம். இறைமையா 13. இங்கே நான் பார்க்கிறாரு இல்லையா அவருடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்தோம். அவருடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது? கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் என்ன செய்தார்? அங்கே இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அங்கே ஒழித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே தூரமான சாதி பார்த்து போகிறார். மறுபடியுமாக அங்கே வருவதற்கு இங்கே வராது. இப்படியாக இங்கே எளிமையாக குறித்து நாம் பார்க்கும் பொழுது மற்ற இடங்களில் வசதி இருக்குது. ஆனால் நமக்கு நேரம் இல்லாததுனால இங்கே ஒரு சில காரியத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் கட்சியை வாங்கி அதை நிறைய கட்டி கொண்டே இப்போது நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நாம் இந்த சத்தியத்தை கட்டி கொண்டிருக்கிறார். இந்த விதமாகிய கட்சியாக சத்தியத்தை நாம் கட்டிக்கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அங்கே நாம் இந்த இடத்துல நாம் வாசிக்கும் போது அவர் போன் சொன்னாரு. மறுபடியும் திரும்பி வந்துடுறாரு. மறுபடியும் போன் சொன்னாரு. மறுபடியும் அவர் போறாரு. மறுபடியும் அந்த கட்சியை மறுபடியும் எடுக்கிறாரு. வார்த்தையின்படியே அங்கே சொல்லக்கூடிய அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே குறைந்து போகிறார். கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லக்கூடிய வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே அது குறைந்து போகக்கூடாது. நாம் இந்த எப்படி அந்த பஞ்ச காலத்திலே அங்கே அது ஒரு போராட்டமான ஒரு காலமாக குணப்படக்கூடிய ஒரு காலமாக இருந்தது என்னுடைய வாழ்க்கையிலே. ஆனாலும் என்னை குறைந்து போகவில்லை. வாழ்க்கையிலும் இந்த ஒரு வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கையாகும், ஒரு பஞ்சம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகும். உலகத்தை நாம் சுற்று கவனிக்கும் பொழுது ஒரு ஆவிக்குரிய மனிதன் வாழ்வது ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை. அநேகமான உலக காரியங்களும் எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய இந்த கொஞ்சமாக இருக்கக்கூடிய இந்த ஆகாரத்தை நாம் புசிக்கவில்லை சொன்னால் பரிசுத்தாவினுடைய அந்த எவ்வளவு நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால் நாம் பலனற்றவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய அந்த வார்த்தையை ஆகக்கூடிய அந்த மாவை அந்த பரிசுத்தாவினுடைய அந்த யோகனோடு கூட நாம் செயல்படுவதற்காக ஒரு வாசிக்கலாம். மூணாவது அதிகாரம் 1074. வார்த்தையின்படியே நினைவுக்கு போனார். கர்த்தருடைய வார்த்தை அந்த மாவு இல்லை என்று சொன்னால் பரிசுத்தாவினுடைய யோகங்களுடைய அந்த வசனம் இல்லை என்று சொன்னால் நாம் இங்கே மஞ்சத்திலே நாம் படிப்போம். ஆக நாம் படிக்கும்படியாக நமக்கு கொஞ்சம்
மாவும் கொஞ்சம் எண்ணெய் கொடுத்துருக்காரு. அது கொஞ்சம் சொன்னாலும் அது ஆனதாலே நிறைவாக மாற்ற முடியும். ஆகவே அந்த நிலைமையிலே யோவான் சொல்லும் பொழுது இந்த அதற்சியில் அற்புதங்கள் எல்லாம் எழுதணும்னு சொன்னா உலகம் பண்ணாதுன்னு சொன்னார். அவ்வளவு அற்புதங்களை யாரும் செஞ்சிருக்கிறார். அதெல்லாம் எழுதி நமக்கு கையில் கொடுக்க முடியாது. ஆகவே வேதம் நமக்கு தேவையான நிலைமையில் தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. நாம் உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான நிலைமையிலே அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை நாம் அந்த கொஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த வசனத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, அதை நாம் ருசிக்கும் பொழுது, அதை நாம் சாப்பிடும் பொழுது அது நமக்கு விரடை தரக்கூடியதாக இருக்கிறது. அது நமக்கு குறைந்து போகாது என்று நாம் கேட்கிறோம். அப்புறமாக நாம் அதனுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொண்டவர்களாக, அதை நாம் ருசிக்கிறவர்களாக, அதன்படி நாம் செயல்படக்கூடியவர்களாக, அதன்படி நாம் போகிறவர்களாக வருகிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? நம்மை கனப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 33:17 வாசிக்கலாம். யாத்திராகமம் 33:17. அங்கே நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்களுடைய அந்த விக்கிரக ஆராதனை பார்க்கிறோம். அவர்கள் அந்த கண்டுபிடி உண்டாக்கி மிகப்பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். மோசே அவர்களுக்காக கருத்து பேசுகிறார். இப்போ கருத்து பேசும் பொழுது நான் சொல்றாரு, உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் என்று சொல், உன் வார்த்தையின்படியே செய்வேன் என்று சொல். இப்போ தேவனுடைய சுத்தத்தின்படி செய்த மோசே அவரிடத்தில் பரிந்து பேசும் பொழுது நான் சொல்றேன், உன்னுடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்று சொல். மூலமாக நாம் அவருடைய சுத்தத்துக்கு ஒப்புவித்து அந்த வாழ்க்கையிலே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் போகும் பொழுது அப்போ நம்முடைய வாழ்க்கை இவருடைய சித்தத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் பொழுது நம்முடைய முஸ்லிம்களுடைய வார்த்தை அங்கே மடி என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார், அதை செய்கிறார் என்று அதுதான் தேவன் நமக்கு கனமாக. இப்போ எலியாவுடைய அந்த வார்த்தை கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். யோசுவா சொன்ன வார்த்தை கர்த்தர் சொன்ன வார்த்தையாக நமக்கு வாசிக்கிறோம். 16:34 16:34 இங்கே யோசுவா அந்த எரிகோ பட்டணத்து மேலே சாப்பிட்டு போடுறாரு. அது ஆர்டர் வெளிப்படுத்தி அப்படி இங்கே நாம் அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அதாவது அங்கே நாம் இந்த வார்த்தை என்ன கவனிக்கிறோம்? கர்த்தர் முன்னிற்குமான யோசுவாவை கொண்டு சொல்லி இருந்த வார்த்தையின்படியே அங்கே அந்த எரிகோ பட்டணத்தை அங்கே பிடித்து அங்கே அதை சுட்டரிக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையிலே அது சபிக்கப்பட்ட ஒரு பட்டணமாக அது மாறுகிறது. அந்த பட்டணத்துல யோசுவா சாபம் போடுறாரு. அந்த காரியம் இங்கே யோசுவா சொன்ன வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தர் ஊழியக்குமான யோசுவாவின் கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே, அந்த வார்த்தையின்படியே யோசுவா சொன்ன
வார்த்தை கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக அங்கே நமக்கு அங்கே சொல்லப்படும். மோசே சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவர் கேட்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்றார். அப்படியாக என்னுடைய வாழ்க்கை நாம் ஆண்டவருடைய அந்த காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு சாத்தோடு நாம் இருக்கும் பொழுது அவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்புக்கொடுத்து நாம் உலகத்தில் வாழும் பொழுது தேவன் நம்மை கனப்படுத்தக்கூடிய தேவனாக, நம்முடைய வார்த்தையை கனப்படுத்தக்கூடிய தேவனாக, நம்முடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தக்கூடிய தேவனாக அவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்த அருமையான மரியாதை நமக்கு 1:32 வாசிக்கிறார். லூக்கா 1:32. பார்க்கும்போது அவருடைய வார்த்தையை மீன்படி எனக்கு ஆக்கடவுது என்று சொல்லக்கூடிய அருமையான சொல்லு தாயாரை பார்க்கிறோம். உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு அவருடைய வார்த்தையின்படி நாம் அவருக்கு நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர்கள் மூலமாக தேவனுடைய நாமம் அறிவிக்கப்படுவதில்லை. தேவனுடைய வார்த்தையை அவர்கள் எனக்கு ஆக்கடவுது என்று சொல்லி அந்த வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது இங்கே இவருடைய நாமம் வெளிப்படக்கூடியான நிலைமையிலே கிறிஸ்து அவர்களிடத்திலே பிறந்தார் என்றார். தேவகுமாரனாகிய கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே பிறந்தார் என்றார். உணவாக உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய அதன் மூலமாக தேவனுடைய நாமம் வெளிப்படும். தேவனுடைய குமாரன் உங்களிலே வெளிப்படக்கூடியவர்களாக இப்படிதான ஒரு ஆசீர்வாதத்தை ஆகவே அருமையான சுவிசேஷ கொடுத்ததும் நாம் அங்கே நாகமானி. அப்போ அங்கே 2:5-14 வாசிக்கும் பொழுது அங்கே அந்த நாகமான என்ன செய்தாரு? தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே என்ன நடந்திருப்பான்? தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே 7 தரம் ஒழுகிற பொழுது அவன் கிறிஸ்துலோகம் நீங்கி அந்த கிறிஸ்துலோகத்தினுடைய இருந்த அந்த தோலானது சரீரமானது குழந்தையினுடைய சரீரமாக மாறினது. ஒரு குழந்தையாக அவன் மாறினான், புது சிருஷ்டியாக மாறினான். இவருடைய வார்த்தையை இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டார். அருமையான மரியாதை போல் அருமையான இந்த நாகவாணித்தோல் அதனுடைய வார்த்தைக்கு நீங்கள் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கும், இவருடைய சித்தத்துக்கு உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கும். அந்த அருமையான இலியாவும் அவருடைய அந்த விதவையும் அந்த கொஞ்சமாகவும் கொஞ்சம் எண்ணெயும் அதை அவர்கள் இவருக்கு முதலாக கொடுத்த பொழுது அவர்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முதலாவது உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து இவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும். இதனுடைய வார்த்தையின்படியே நீங்கள் போவதும் வருவதுமாக இருக்கும் பொழுது செயல்படும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இப்படித்தான் ஒரு தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும். தேவன் உங்களை மேன்மைப்படுத்தக்கூடியதான், உங்களை உயர்த்தக்கூடிய தேவனாக இப்படிதான ஒரு நிலைமை இந்த வருடத்தில் அவருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து அதனுடைய சித்தத்துக்கு நாம் ஒப்புக் கொடுத்து உலகத்தில் வாழ்வோம். நம்ம அந்த வசனத்தை நாம் வாசித்து முடிக்கலாம். 17 வசனம். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பாதையிலே செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகும். நம்முடைய விசுவாச வார்த்தை கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற
நமக்கு இந்த உலக வாழ்க்கையிலும் ஆண்டு நம்மை நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார். நமக்கு இருக்கிற கொஞ்சம் காரியம், நமக்கு இருக்கிற கொஞ்சம் அந்த கொஞ்சம் இதை நாம் விசுவாச வாழ்க்கை முடிக்கிற வரைக்கும் அது குறைந்து போகாத மூலமாக நமக்கு தேவன் இந்த விசுவாச வாழ்க்கை முடிக்கிற வரைக்கும் இந்த வசனத்தினுடைய அந்த அவரை நாம் உண்மையாக தேடும் பொழுது உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட நிலையில் நாம் தேடும் பொழுது விடுபடப்பட்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு தேடும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? நமக்கு இந்த வேத வசனங்களை பரிசுத்தாவியானவருடைய யோகங்களோடு நமக்கு தந்து நம்மை கடந்து வருகிறோம். தேவனாமே புதிய வருஷத்திலே அவருடைய வார்த்தையை நாம் கேட்டு அவருடைய வார்த்தையை நாம் புதிய வருஷத்திலே நாம் கேட்டு நமக்கு வெளியே ஒரு ஆலோசனை கொடுத்தார். நாம் கர்த்தருடைய வார்த்தையை எந்த வார்த்தை நாம் அதுபடி செய்யும்போது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று நாம் அநேக உதாரணங்கள் ஒரு கேட்டோம். பெரிய கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதுபடி அவர் சொல்றார். கர்த்தர் சொன்னார், அந்த சாரி பார்த்து சொன்னார், ஏறி ஆக்கத்தறிக்கு போக சொன்னார். இப்படி எளிமையான ஒரு இடத்துல தான் சொன்னார். ஒரு பணக்கார வீட்டுக்கு சொல்ல, ஒரு நல்ல வசதி பணக்கார போக சொல்ல, எளிமையான ஒரு போக சொன்னார். அவர் பாதிக்க அது ரொம்ப கஷ்டமாக இருந்துக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை தான் போக சொன்னார். அந்த சாரி பார்த்ததே எடுத்து போல எடுத்து போனோடனே அவங்க கொஞ்சம் மாதம் அதை முதலியவருக்கு செய்யலாமா என்று கேட்கும்போது அந்த விதவை என்ன சொல்றாங்க, தேவனுடைய வார்த்தை மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அதை கீழ்ப்படிந்து அந்த அவங்க முதலுடைய பற்றி தராங்க. அப்போ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பெரிய அவருடைய வளர்ந்த ஒரு அப்படி அநேக வார்த்தைகள் நாம் கொடுத்தோம். அப்படி நாம் அந்த மரியாதைய காரியத்தை பார்க்குறோம். அவங்களும் என்ன பண்ணாங்க, ஆண்டு கட்டிக்கை கத்திரி வார்த்தைக்கு ஆவணம் அந்த பேர் ராமனும் கஷ்டப்பட்டாரு, ஒன்றுமே கிடைக்கல. பேசாமல் சொன்னார், வழியை கொடுங்க அந்த நாள் கல்வி கூட சொல்லும்போது, ஐயா நான் உள்ள கஷ்டப்பட்டோம், ஒன்றுமே கிடைக்கல சொல்கிறாரு. ஆனால் நீ சொல்கிற வார்த்தைக்குரிய போதும் சொல்லும்போது அங்கே சொல்லும்போது அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி காத்திர சொல்வது ஆனால் ஒரு ஆண்டு என்ன சொல்கிறார் செய்கிறது வேலைக்காரர்கள் அந்த அம்மா சொன்னாங்க தெரியாது. அவர் என்ன சொல்கிறார் செய்யும். ஒரு வேலைக்காரங்க வார்த்தை சொன்னதை கேட்டாங்க. இப்படி செய்யறது பெரிய ஒரு ஆசை நிறைய கிளாஸ் மாறி நாம் கருத்து நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யும். நம்முடைய மேன்மையான இடத்தை நாம் எப்படி நாம் போக வேண்டாம். எளிமையாக இருக்கலாம், கற்று சொல்வது எளிமையாக தான் இருக்கும். அது நம்முடைய பார்வைக்கு எளிமையாக இருக்கலாம். காரியங்களுக்கு ஆசீர்வாதத்தை திருப்பூராக இருக்கிற இந்த அருமையான செய்தியை நாம் இந்த புதிய வருஷத்தை கேட்டுக்கிறோம். இனி வரும் காலங்கள் கருத்துக்கு நம்ம உண்மையாக ஒப்புக் கொடுத்து மாற்ற வார்த்தைகளை நாம் செய்யும் போது பெரிய ஆசீர்வாதத்தை நாம் அவருடைய நமக்கு செய்தியாக இருக்கிறார். யாருக்கும் நாம் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மற்ற பிள்ளைகள் ஆசிரியராக நாயகர்கள் சந்தேகத்தில்
சிறு பிள்ளைகள் ஊழியர்கள் அந்த செய்தி அந்த எல்லா பொருளும் வருகிறார் பல கஷ்டங்களும் பல யாருக்கும் பல பிரச்சனைகள் இருக்காங்க பொன்மொழிகளை வேட்கையாக நீங்களும் பல பாடல்கள் அதிகரிக்கும் வெள்ளத்திலே சாமிக்குள்ள